கீழே விழுந்த மணிப்பர்சை இந்த பெண்மணி எடுத்து உரியவரிடம் சேர்ப்பித்திருக்கிறார். ஆனால் அதை தவறாக புரிந்து கொண்டு இந்த பெண்மணி தன்னுடைய மணிப்பர்சை பிக்பாக்கெட் அடிப்பதாக நினைத்துக் கொண்டு அவரை குற்றவாளி கூண்டுக்கு இழுத்து வந்திருக்கிறார். மன்னித்துக் கொள்ளுங்கள், அழைத்து வந்திருக்கிறார். அந்த பர்சை திருநதா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இல்லை நீதிபதி அவர்களே, இந்த பெண் போலீஸ் வேலையை அழைத்து வரும்போது விரட்டப்பட்டிருக்கிறாள், உருட்டப்பட்டிருக்கிறாள், பயமுறுத்தப்பட்டிருக்கிறாள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு பயந்துதான் செய்யாத குற்றத்தை அவள் ஒப்புக்கொண்டிருக்கிறாள். நீதிபதி அவர்களே, ஒரு அபலை பெண்ணை தண்டிப்பதற்கு முன்னால் அவருடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டுகிறேன். ஒரு பெண் இந்த அளவுக்கு நெடுநெடுவென்று வளர்வதற்கு அவள் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தண்ணீரை குடித்து தீயினால் சமைத்தல்லவா அவள் சாப்பிட்டிருக்க வேண்டும். இவ்வளவு அவள் எதற்காக செய்தார்? தன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும், தனக்கு ஒரு நல்ல கணவன் புருஷனாக வர வேண்டும் என்பதற்காகத்தானே. இந்த பெண்மணி சமுதாயத்திலே போடும் வேஷங்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு தாய்க்கு மகளாக, மகளுக்கு தாயாக, சகோதரனுக்கு சகோதரியாக, சகோதரிக்கும் சகோதரியாக, ஒரு புருஷனுக்கு மனைவியாக, இப்படியெல்லாம் கஷ்டப்படும் மாதர்குல மாணிக்கத்தை, பூத்துக் கொழுங்கும் பூஞ்சோலையை, திகட்டாத தேனமுதை, தெல்லமுதை, கள்ளமுதை குற்றவாளி என்று கூறுவதா நீதிபதி அவர்களே? 10 ரூபாய் வாங்கிட்டு போற கேசியா அதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கான். ஒரு பெண்ணின் கண்ணீர் பன்னீராக மாற வேண்டுமே ஒழிய வெந்நீராக மாறக்கூடாது நீதிபதி அவர்களே. ஆகவே தாங்கள் இருதலையுடன் பாராமல் ஒரு தலையாக யோசித்து மறுபரிசீலனை செய்து அந்த பெண்ணுக்கு புனர்வாழ்வு கிடைக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போதுதான் இந்த நாடே உங்களை பாராட்டும், சீராட்டும், தேரோட்டும், காரோட்டும், ஈரோட்டும். அவனுக்கு விடுதலை வெளியா